सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् 45 वेदान्तार्थविचारेण जायते ज्ञान उत्तमम् तेनातयन्तिक संसारम् दुःखनाशो भवत्यनु श्रद्धा भक्ति ध्यान योगान् मुमुक्षोर् मुक्तेर्हेतून् भक्ति श्रुतेर्हि श्रुतेर्हि यो वा एतेष्व तिष्ठत् मुष्यम् मुमुष्वविद्या कल्पिता देहाबन्धात् अज्ञानयोगात् परमात्मनस्त्वम् ह्यनात्मा बन्धस्त एव संस्कृतिः तयोर्विवोकोतितबोधभग्निः अज्ञानकार्यम् प्रतहेत समूलम्। ரிப்பீட்டடா அடுத்த ஸ்லோகத்துல இந்த உத்தம ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்றத சொல்றாரு அவரு. 45வதுல வேதாந்தார்த்த விசாரேன, வேதத்தினுடைய மைய கருத்து என்னன்றத நாம சிந்திக்கணும். மைய கருத்து வந்து யுவர் ஃபுல்னஸ், பூர்ணத்துவம். நம்ம ஆரம்ப வார்த்தையில சொன்னது முழு மன நிறைவு. அத பத்தி சொல்றது எதுவோ அதுதான் இது ரொம்ப முக்கியம். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா ஸ்ரத்தா பக்தி தியான யோகேன முமுக்ஷோர் அப்படி சொல்ற. 46ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இத பியூட்டிஃபுல்லா இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் என் சொந்த கருத்து எல்லாம் கிடையாது. இது சங்கர் பிலாசபி, சங்கர அத்வைதம். சங்கர் அத்வைதனாலே ஒண்ணு சொல்றது, சங்கர அத்வைதம், ராமானுஜ அத்வைதம். அத்வைதம் சொன்னால அது ஏற்கனவே ரெண்டு இல்லன்னு ஒன்னு சொன்னா கூட ரெண்டு சொல்லிட போறேன்னு சொல்லிருக்கா, ரெண்டு இல்லன்னு சொல்றது. அதே ரெண்டு ரெண்டா சொன்ன அர்த்தம் சங்கர அத்வைதம். நான் சங்கர அத்வைதம் படிக்கிறேன். சங்கருக்கு முன்னாடியே அத்வைதம் தான் இருக்கிறது. அதனால இது சங்கர பிலாசபி இல்ல. அதனால சங்கர் சொல்றாரு, முன்னாடி மகாபாரத்ல இருந்து இது கீதையில இருந்து பகவத்கீதையில சொன்னாரு, இது முழுக்க முழுக்க இந்த மெடிசன் கொடுக்கிறாரு, டயக்னோஸ் பண்ற மெடிசன் பிறவி பெருங்கடல் தான், சம்சார துக்கம் தான் ரோகம், நோய், டிசீஸ். அந்த டிசீஸுக்கு கியூர் பண்ற மெடிசன் உபநிஷத்துல இருக்கப்பா. அந்த உபநிஷத்து வாக்கியத்தை அப்படியே கொடுக்கிறார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத வேஹி, கைவல்ய உபநிஷத்து. இந்த கைவல்ய உபநிஷத்தை அப்படியே இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகேன, இந்த யோகா வந்து அங்கங்க சேர்த்துக்கணும். ஸ்ரத்தா யோக, பக்தி யோக, தியான யோகன்னு சேர்த்துக்கணும். ஓகே, சேர்த்துண்டா சரியா போயிடும். ஓகே, இந்த மாதிரி மீன்ஸ் கொடுக்கிறாரு. அதெல்லாம் என்னது? முக்தேர் ஹேதும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதே, ஸ்ருதேனா உபனிஷத்து அர்த்தம். ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதேஹே, ஸ்ருதியினுடைய கீ, அதனுடைய விஷயம் பக்தி, நான் சொல்லுகிறேன்.
ஸ்ருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஸ்ருதியோட வாக்கியத்தை தான் இங்க நான் சொல்றேன் அப்படி சொல்றேன். இது இந்த உபனிஷத்து இருக்க கைவல்ய உபனிஷத்து அஸ்வலாயன சிஷ்யன். அஸ்வலாயன சிஷ்யன் யார் டீச்சர்? பிரம்மாஜி டீச்சர். பிரம்மாஜி டீச்சர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். அவர் கேள்வி கேட்டதுக்கு பதில் தான் இந்த ஸ்ரத்தா, இந்த பக்தி, இந்த தியானம். அதனால இந்த ஞானத்தை அடையலாம் அப்படி சொன்னார். அந்த ஞானத்தை எங்க அடையிறது? இந்த அஸ்வலாயனு கேட்கிற பிரம்மாஜி கிட்ட. அப்ப பிரம்மாஜி சொல்றாரு இந்த ஸ்ரத்தா பக்தி தியானத்தினால அடையலாம். இது நீங்க வித்து டீச்சர் இல்லாம இத நீங்களே எங்கேயா படிச்சுக்கணும். ஸ்ரத்தா பக்தி தியானம். ஓஹோ, ஸ்ரத்தா இருக்கணும், ஓகே. அப்ப பக்தி இருக்கணும். நல்ல பெருசா கற்பூரம் ஏத்தினா மோட்சம் கிடைச்சிடும். தியானம் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் தோட தோட தியானம் பண்ணிட்டா அதுக்கு சொல்றேன் நான். மணி அடிக்கிறது பகவான் தூங்கி போயிட்டாருன்னா அது எழுப்புறதுக்கு காதுல போய் கேட்கணும் நம்ம சொல்றது. அதனால முக்தேர் ஹேத்துன் பக்தி. ஓகே, இந்த மூன்றத்தையும் லிபரேஷனுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் முக்தேக முக்தி அடையறதுக்கான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்ருதியினுடைய வாக்கியம் எதற்குன்னா அந்த முக்தி அடையறதுக்கான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா முமுக்ஷோ, முமுக்ஷுக்காக முக்தி அடையிறது. அந்த முமுக்ஷு யாரு டிசைன்? யாருக்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட்னா? முமுக்ஷுக்கு, முமுக்ஷோர். அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுதான் ஸ்ரத்தா யோக, பக்தி யோக, தியான யோக. ஸ்ரத்த யோகம்னா சிரவணம். ஏன்னா இந்த சிரவணம்ன்றது சாஸ்திர குரு வாக்கியத்தை கேட்கறது. அதுக்கு ரொம்ப ஸ்ரத்த தேவைப்படுறது. ஸ்ரத்த இல்லைன்னா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அந்த ஸ்ரத்தையோட கேட்கறதுக்கு பேரு சிரவணம். இந்த இடத்துல பக்தின்றது என்ன? பக்தின்றது ஏகாக்கிரமான சக்தி, மன ஒருமைப்பாடோட இருக்கிறது. அந்த மன ஒருமைப்பாடோட அந்த விஷயத்தை கேட்ட விஷயத்த திருப்பி 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 அதை திங்க் பண்ணணும். ஓகே, அதாவது திரும்ப 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 படிச்சு புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, என்ன செய்யணும்? திரும்ப படிக்கணும். அப்பவும் புரியலன்னு வச்சுக்கோ, என்ன செய்யணும்? திரும்ப படிக்கணும். இது கண்ணு பார்த்தா தெரியல, அப்ப என்ன செய்யணும்? காதால பார்க்கணும். முடியாது, கண்ணாலதான் பார்த்தாங்க. கலரை கண்ணுல தான் பார்க்கணும், மூக்குல பார்க்க முடியாது, வேற எதனாலே பார்க்க முடியாது. திரும்பி வேணா கண்ணை கசிக்கிண்டு என்னன்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்ப சாஸ்திர பிரமாணம் அதுதான் திருப்பி திருப்பி. அப்ப மனநம் என்றது உனக்கு இருக்கிற டவுட் இல்லாத அந்த ஞானத்தை அசை போட்டு கேட்கறது பிராமான்ய புத்தி பக்தி. அந்த மாதிரி அதை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் தியான யோகன்றது என்ன? நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் இது மூணும் ஒன்னா சேர்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டா வருது டோட்டலா ஞான யோகா. ஞான யோகா கேட்கப்படாது. அதனால கைவல்ய உபனிஷத்து இந்த மாதிரி சொல்றது. அது மாத்திரம் இல்ல, இந்த தியானம் இந்த மூணு விதத்தினால ஞான யோகம் வருது. அந்த ஞான யோகம் எப்படிப்பட்டது? சாக்ஷாத். சாக்ஷாத். சோ அப்போ வாட் அபவுட் அந்த கர்ம யோகம், ரிச்சுவல்ஸ், ஜபம், யோகம், தியானம் அதெல்லாம் என்னது? அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? பிரயோஜனம் இல்லையா? சும்மா டைம் பாஸ், ஒப்புக்கு சப்பானது? நோ நோ நோ. ரெண்டு விதமான சாதனை இருக்கிறது. ஒண்ணு பரம்பரா சாதனை, இன்னொன்னு சாக்ஷாத் சாதனை. இந்த பரம்பரா சாதனை கர்மயோகம், உபாசனா, அஷ்டாங்க யோகா, சமாதி யோகம் இதெல்லாம் பரம்பரா சாதனை. அது நம்மள பர்ஃபெக்ட் பண்ணி இந்த சாக்ஷாத் சாதனை ஞான யோகத்துக்கு இட்டு வருது. இந்த பரம்பரா யோகம் பர்ஃபெக்ட் ஆக 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 ஞான யோகம் எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அப்படி ஓகே. நம்ம ஏற்கனவே ஆத்ம போதத்துல படிச்சிருக்கும் போது ஒரு ஸ்லோகத்துல படிச்சிருப்போம், இந்த குக்கிங் பண்றது, சாப்பிடுறது தான் கடைசியா செய்யறோம்.
ஆனா சாப்பிடுறது தான் பசி ஆத்தம், அது கடைசி ஒர்க். ஆனா சாப்பாடு பண்றது இருக்க, அது வந்து நெருப்பு மூட்டணும், அரிசி வைக்கணும், தண்ணி வைக்கணும், இவ்வளவு ஏற்பாடு இருக்குது, அதெல்லாம் பரம்பரா. சாப்பிடுறதுன்றது சாட்சாத் இந்த பசி என்ற பிணியை நீக்கிறதுக்கு சாதனம். இப்ப பிணி நீக்கிறது அந்த அரிசி வாங்குறது, காய்கறி வாங்குறது, ஸ்டவ் பத்த வைக்கிறது, இதெல்லாம் வந்து பசி என்ற பிணியை ஆட்டாது. ஆனால் அந்த பசி என்ற பிணி ஆத்துறதுக்கு சாப்பாடு தயார் பண்றதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு வேணும் இல்ல. அது அப்ப டூ டைப் ஆஃப் இது இருக்கிறது. அந்த மாதிரி பண்றது யோவா யோவா ஏதஸ்வதிஷ்டதி. அதுனா என்ன அர்த்தம்? யுவர் லைஃப் வெரி டெடிகேட். இதுல டோட்டலா டாப் பிரியாரிட்டி கொடுக்கணும். உன்னுடைய பிரியாரிட்டில எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் கொடுக்கணும்? ஒரே நேரத்துல ஒரு காரியம் தான் செய்ய முடியும், 5-6 காரியம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப எந்த காரியத்துக்கு முதல்ல கொடுக்கறது? யார் ஒருத்தர் டாப் பிரியாரிட்டி இதுக்கு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயம். ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிவர்த்தி மார்க்கம். இது நம்ம வந்துக்கிறது நிவர்த்தி மார்க்கம், சன்னியாச மார்க்கம். பழைய காலத்துல வந்து சதுர்த்த ஆசிரமத்து பிராக்டிஸ் ஞான யோகம், இதுக்கா சதுர்த்த ஆசிரமம். ஓகே, சதுர்த்த ஆசிரமம்னா இப்ப அர்ஜுனுடைய அப்பா என்ன பண்ணாரு? யாரு அர்ஜுனுடைய அப்பா? திடீர்னு கேக்குது. ரகு. ஓகே, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரூலிங் பண்ணது எல்லாம் பண்ணிட்டு அவங்க அந்த ராஜாங்கத்திலேயே ஓரத்திலேயே புள்ள சொன்னதுனால அங்கேயே கூட ஆசிரமத்தை பண்ணிட்டு இருந்தார். பட்டு பீதாம்பரம் குடிச்சிட்டு இருந்தது, மர உரி தடுத்து குடிசையில அங்கேயே இருக்கிறார். எவ்வளவு கட்ஸ் வேணும் ரகு? ஓகே, அப்ப ரகு அங்கேயே இருக்கிறாரு, சன்னியாசி. இது நம்ம நாட்டோட பாரம்பரியம். யாராவது ஒருத்தர் சன்னியாசினா அவருக்கு வந்து பௌதி பிக்ஷாந்திக்கு சொன்னா எல்லாரும் சாப்பாடு போறதுக்கு தயாரா இருப்பான். இப்ப நான் போய் எங்கேயாவது பிக்ஷா போடுங்க, பக்கத்து பிக்ஷாங்கன்னு தடி மாதிரி இருக்கு, சுவாட்சி சாப்பிடக்கூடாது. இப்ப முடிஞ்சு போச்சு. சதுர்த்த ஆசிரமத்துக்கு மரியாதை கிடையாது. அது இந்த ட்ரெஸ் போட்டு பண்ணினா என்ன வேணா நடக்கும். ஓகே, அதனால இந்த ட்ரெஸ் போடாதீங்க. ட்ரெஸ் போடாம சன்னியாசம் ஆகணும். எப்போ? இப்ப இல்ல, சதுர்த்த ஆசிரமம். அப்ப பாத்துக்கலாமே. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது, வித்ராயல் பண்ண முடியாது. இப்ப ரெடி ஆகி கோ டு பத்ம வியூகத்து. பத்ம வியூகன்றது என்னது? மேரேஜ் லைஃப். போகும்போது தெரியணும் நான் வெளியில வந்துருவேன். அபிமன்யு போய் நடுவுல போய் மாட்டிக்கூடாது. அபிமன்யுக்கு ஆனா தெரியும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அபிமன்யுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் தெரியும். எனக்கு ரிட்டர்ன் வராது கூட தெரியும் அவனுக்கு. பை சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அவன் போய் மாட்டின்டான். பை ஆர்டர், ராஜாவோட ஆர்டர். ஆனா அதுக்கு கவலைப்படல. ஏன்னா அவன் ஏற்கனவே பிரிப்பரேஷனோட போனான். தெரியாது, ஆனா உள்ள போய் மாட்டிப்போம், திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது, தெரியும். ஓகே, அதனால நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா அபிமன்யுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு கத்துக்கிறதுக்கான டைம் இல்லாம போயிடுச்சு, யுத்தம் வந்துருச்சு. நமக்கு சபிஷியன்டா இப்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் இருக்கு இல்லையா? தெரிஞ்சுக்கணும். அதனால கல்யாணம் உடனே முதல் வாரத்திலேயே அந்த பொண்ணை கூப்பிட்டு, உனக்கு பத்ம யுகம் தெரியுமா? உனக்கு சொல்லப்படாது. மென்டலி அப்ரோச் இருக்கணும். இதுல புத்தியில இருக்கிற விஷயம். ஏன்னா இது எதுவுமே ஹேட்ரேட் கிடையாது. முடிஞ்சா யாரு கல்யாணம் இருக்குதோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரு இருக்காலோ அந்த பக்கம் முடிஞ்சா பிடிச்சிப்போம், பிக்கப் பண்ணிப்போம். இல்ல ரொம்ப இழுத்துறோம், நம்மளே அமுத்துறோம்னா விட்டுடணும். இப்ப அரவிந்தோ வந்தாரு. அவர் கல்யாணமானவர் தான், மேரேஜ் ஆனவர். வந்தோடனே பாண்டிச்சேரியில வந்தோடனே ஒரு அற்புதமான அந்த ஆத்ம விஷயத்த பிரம்ம வித்தியை புரிஞ்சுட்டு அவருக்கு ஞானி அவர். உடனே இவ்வளவு நம்ம கூட இருக்கிறாள், அவளுக்காக இதை சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மிருகநானந்தவைக்கு லெட்டர் எழுதுறாரு.
அங்க இருந்து தெளிவா இருக்க. உங்க அச்சு பிச்செல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் வரல, கல்கட்டாலே இருக்கேன். இவர் ஹெல்ப் பண்ணலாம், நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன செய்யணும், விட்டுறதுதான் நல்லது. அதனால இப்ப விட்டுற கூடாது. சதுர்த்த ஆசிரமம் திருப்பி புரிஞ்சுக்கணும். சதுர்த்த ஆசிரமம் எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு கிடக்க போய் எங்க குருஜி தான் சொன்னார், நம்ம தலையை இது பண்ணக்கூடாது, புரட்டப்படாது. அதனால கேள்விலாம் அப்புறம். அதனால நிவர்த்தி மார்க்கம்னா அமுஷ்ய மோக்ஷ பவதி. இதனால என்ன கிடைக்கிறதுனா இந்த பர்சனுக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் மோக்ஷம் பவதி, மோக்ஷத்தை அவன் அடையறான். மோக்ஷன்றது என்னது, அவித்யா கல்பிதா தேக பந்தாத். தேக பந்தாத் எதனால, இந்த தேகத்து மேல அபிமானம் வச்சிருக்கமே அந்த அபிமானம் போகிறது. அவித்யா கல்பிதா அஜ்ஞானத்தினால நான் என்று சொல்றனுடைய அர்த்தத்தை நம்ம தவறா புரிஞ்சுண்டு இந்த பாடி தான் நானுன்னு நான் ஆழமா புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த வித்தியினால என்ன கிடைக்கிறது, இந்த தேக அபிமானம் என்னை விட்டு போகிறது. இந்த தேகாபிமானம் விட்டு போகிறதுக்கு மற்றவர்கள் தடை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற நியர் டியர்லாம் தடை கிடையாது. இதுக்கு ரொம்ப டியரஸ்ட் ஆளுதான் தடை. யார் அவரு, அது நான் தான். நான் இந்த தேகம் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு யாரும் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நான் நினைக்கிறதுக்கு, நான் அதை ஃபீல் பண்றதுக்கு, அதை உணர்றதுக்கு ஒருத்தர் தேகம் இல்லாதவங்க தான் பேரு வைதேகின்னு பேரு. அவங்க அப்பா பேர், அவங்க அப்பா பேர் என்ன, வைதேகியோட அப்பா விதேகன், தேகத்தை விட்டவன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆவி ஆயிட்டான்னு அர்த்தம். நோ, புத்தியில இருக்கிற தேக அபிமானத்தை விட்டவன், அதனால அவனுக்கு பேரு விதேகன். விதேகன். நாம இந்த ஆயுஷ்குள்ளரையே நம்ம விதேகன் ஆகணும். நாம ஆனா விதேக லட்சணத்துக்கு போறோம். எப்ப போறோம், ஸ்லீப்ல, டீம் ஸ்டேட்ல. அப்ப இந்த விதேக கிடையாது. அப்பெல்லாம் நம்ம விதேகன் தான், எல்லாருமே விதேகன் தான். ட்ரீம் ஸ்டேட்லயும் ஸ்லீப் ஸ்டேட்லயும் அத கான்சியஸ்ல இப்பவே இந்த உடம்பு மேல அபிமானம் வச்சிருக்கும் போது அந்த அபிமானத்தை விட்டுனா இவர் மோட்சகதி. ஓகே, அந்த மோட்சத்தை அதுவே மோட்சம் என சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் 47ல இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ற. இதுதான் டீச்சிங் ஆனது, இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது. அப்ப வேதாந்தம் என்ன செய்ய சொல்றதுன்னா, அதனுடைய எய்ம் ஃபார் டீச்சிங் என்ன அப்படின்னு 2 ஸ்டெப்ல சொல்லிடலாம். 2 ஸ்டெப் என்னன்னு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ மிக்சரா இருக்கிற. மிக்சர்னு தெரியல, நிறைய இதெல்லாம் கலந்து போட்டுருப்பான் மிக்சர். அது சாப்பிடறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா யுவர் இண்டிவிஜுவல். நீ சொல்ற இண்டிவிஜுவல்ல 2 மிக்சிங்கா இருக்கிறது. ஒண்ணு மேட்டர், இன்னொன்னு கான்சியஸ். மேட்டர் அண்ட் கான்சியஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவாலிட்டி. நம்ம டெக்னிக் வேர்டு சொன்னா ஆத்மா அனாத்மா மிக்சிங் ஆயிடுச்சு. எவ்வளவு தூரத்துக்கு மிக்சிங் ஆயிடுச்சு, எவ்வளவு தூரத்துக்கு மிக்சிங் ஆயிடுச்சுன்னா, ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு மிக்சிங் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ஒண்ணுதான் தெரியுதுன்னு, 2 தெரியலையேன்னு. 2 தெரியறதுக்கு இன்னும் வயசாகணும். அதனால 2வது அனாத்மா டு ஆத்மா. செகண்ட் ஸ்டெப் என்ன, இது தெரிஞ்ச பிறகு டீச்சிங் ஃபர்ஸ்ட் 2 மிக்சிங் ஆயிருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும், யூ ஆர் நாட் அனாத்மா, யூ ஆர் ஆத்மா. அப்போ ஐ டு ஐ டிராவல். ஓகே, அதுதான் வெரி சிம்பிள். அதனால நம்முடைய பெயின்லாம், எனி பெயின் நமக்கு பாடியில வர பெயின், பாடி சம்பந்தமான இருக்கிற விஷயம். என்னுடைய பையன் பேச்ச கேட்க மாட்டான், இதுல எதை வச்சு, என்னுடையது மை ஐ எல்லாம் சொல்றதுல பாடி. பாடி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் எனது விஷயமா சொல்றேன். இதெல்லாம் பாடி சம்பந்தப்பட்டது.
தூக்கும் போது என்னுடைய பையனுக்கும் சம்மந்தம் இல்ல, எனக்கும் சம்மந்தம் இல்ல. தூங்கும் போது நான் ஒய்ஃபு கிடையாது, நான் ஃபாதர் கிடையாது, நான் அம்மா கிடையாது, நான் அப்பா கிடையாது, நான் குரு கிடையாது, நான் சிஷ்யன் கிடையாது. I am the I am. ஓகே, நான் நானாவே இருக்கிறேன் நான். சோ அது அப்போ முழிச்ச பிறகுதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு மிக்சிங் ஆயிருக்கிறது, அதை எடுக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து மேட்டர். அந்த மேட்டர்லாம் வந்து வேதமே சொல்றது. உனக்கு புரியலன்னு கூட பஞ்சகோஷா சரீரத்திரை இதெல்லாம் இப்ப படிக்க போறோம். இதெல்லாம் படிக்கிறது எதுக்கு? இதெல்லாம் நீ இல்ல. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் கடைசியா இதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். அது அடுத்த ஸ்டேஜ். சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஐன்றது அனாத்மா, இன்னொரு ஐன்றது ஆத்மா. இந்த ஐயிலிருந்து ஐக்கு போகணும் விஷன். ஓகே, அப்படி நம்ம ஷிஃப்டிங் பண்ணணும். யூ ஆர் ஷிஃப்டிங் டு அனாத்மா டு ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா ஐ இருக்க அதை ஓனர்ஷிப் பண்ணணும். நான் இந்த பிளாட்டை பார்க்கும்போது ஓனர்ஷிப் பண்ணணும், இந்த இடத்தை பார்க்கும்போது ஓனர்ஷிப் பண்ணணும், இந்த கார் வாங்கும் போது ஓனர்ஷிப் பண்ணணும். இதான் நினைக்கிறோம் இல்லையா? ஏதோ ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் என்னுடைய ஓனர்ஷிப் பண்ணு, நான் அதுக்கு ஓனர்ஷிப் பண்ணு. இப்ப என்ன சொன்னோம்? நிஜமா இருக்கிற ஆத்மாவை, நான் என்கிட்டே இருக்கிற ஆத்மாவே நானே என்னையே நான் ஓனர்ஷிப் ஆக்கிக்கணும். அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஐ இருக்கிற அவரு என்ன செய்யறது? மித்யாத்வ நிச்சயா. அது என்ன நிச்சயம்? மித்யாத்வ நிச்சயா. அப்படின்னா அது பொய்ன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ண முடியாது. அவரோட தான் உறவு பண்ணி ஆகணும். அது மித்யா. மித்யான என்ன? சன்ரைஸ், ப்ளூனஸ், இதெல்லாம் மித்யா. இருக்கிற மாதிரி அனுபவத்தில் இருக்கிறது. அதனால அனுபவத்தில் இருக்கிறது ஒத்துக்கலாம். இந்த ஐ இருந்து நமக்கு போயிட்டோம்னா இவர் அந்த ரைட் ஹேண்ட்ல நம்மளை பயங்கரமா படுத்துறது, பயமுறுத்துற அந்த ஐ ஈகோ போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஐயே உனக்கு வந்து ஆர்னமெண்டா இருக்கு. இப்ப பாம்பை இங்க ஒரு நெஜ பாம்பை இங்க விட்டுட்டு கிளாஸ் கேளுங்கன்னா எவ்வளவு பேரு கேட்போம்? எப்படி தெரிஞ்சது? நாங்க ஆணைக்கட்டில கிளாஸ்க்கு வந்தோம். அங்க ஒரு பாம்பு நிஜமே வந்துருத்து, நிஜ பாம்பு வந்துருத்து. நீ எவ்வளவு விஷயம் பேசினாலும் பாம்பு இந்த பக்கம் சேர்ல வருமா, அந்த சேர்ல வருமா, அது உள்ள பூந்துட்ட. எங்க நுழைஞ்சதுன்னு தெரியல. எப்படி கிளாஸ்ல அட்டன்டிவா இருக்க முடியும்? அப்பதான் ரியல் முமுட்சுத்துவம் தெரிஞ்சது. ஓகே, இந்த பாம்பு சிவனுடைய ஆர்னமெண்டா இருக்கா. சிவனுடைய ஆர்னமெண்ட் எது? பாம்பு தான். பயமுறுத்துற பாம்பு அது அலங்காரமாக முடியும். நம்முடைய பயமுறுத்துறது ஈகோ, அதுவே நம்முடைய அலங்காரமாக, அது மித்தியாவது. அதுவே சத்திய புத்தி இருக்கும்போது எல்லாம் உனக்கு மாத்திரம் அது அலங்கோலம் இல்ல, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க அலங்கோலமா இருக்கிறது. அதான் ப்ராப்ளம். சரி, அஜ்ஞான யோகா தவ பரமாத்மனே. தவ பரமாத்மனே. தவ பரமாத்மன், நீ பரமாத்ம ஸ்வரூபமா, நீ பரமாத்மன். அப்படிப்பட்ட பரமாத்மா நீ அனாத்மா பந்தகா ஆயிடுச்சு. அனாத்மா பந்தகத்தினால என்ன ஆயிடுச்சு? அஜ்ஞான யோகாத். இந்த அஜ்ஞான யோகாத், அஜ்ஞானத்தினால அனாத்மாவே தேகம்ன்ற நானுன்றது போயிடுச்சு. அதனால இந்த அனாத்ம பந்தம், இந்த சரீரத்து மேல தேக பந்தம் எப்படி எதனால வந்தது? இந்த அஜ்ஞான யோகா, அஜ்ஞானத்தினால வந்தது. அஜ்ஞானத்தினால இந்த தேக அபிமானம் வந்தது. எது உண்மையோ அந்த உண்மை தெரியாதனால வந்தது. அப்ப இந்த தேக இந்த நீக்கிறதுக்கு, இந்த தேக அபிமானத்தை நீக்கிறதுக்கு எந்த காலேஜில் போய் படிக்க முடியும்? நம்ம ஊர்ல சட்ட காலேஜ், உயிர் காலேஜ், 2 காலேஜ் இருக்கிறது. தெரியாது உங்களுக்கு?
அதனால நம்முடைய இக்னோரன்ஸ் தான் காரணம் எல்லாத்துக்கும். நம்முடைய இக்னோரன்ஸ் மேத்ஸ் இக்னோரன்ஸ் இருக்கிறது, பிசிக்ஸ் இக்னோரன்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் எங்க போறதுக்கு? ஸ்கூல் காலேஜ்ல போய் இக்னோரன்ஸ் நீக்கிறதுக்கு தான் போறோம். சப்போஸ் ஒரு இக்னோரன்ஸ் இன்னும் நீங்கன்னா அப்ராட்ல படிக்கிறதுக்கு போறோம். ஓகே, இந்த எனி இக்னோரன்ஸ் நீங்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம். ஸ்டடிஸ்ன்றது முன்னாடி தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிறது. ஆனா நான் தேக அபிமானியா இருக்கேன்னு இந்த இக்னோரன்ஸ்னால தான் இருக்கிறது. அந்த இக்னோரன்ஸ போகிறதுக்கு எந்த காலேஜுக்கு போக முடியும்? சங்கரா காலேஜ் தான் வந்தாகணும், இங்கதான் வந்தாகணும். ஓகே, சோ அப்போ இந்த பாடி தான் இன்செக்யூர் ப்ராப்ளம் எதனால வருது? பாடினால வருது. காஸ்ட் ஆஃப் பாடி. ஓகே, யுவர் ஃபியர், யுவர் எமோஷன்ஸ் எல்லாமே இதனால தான் வருதப்பா. அதனால இத நம்ம போக்க வைக்கணும். அதனால பகவான் கிருஷ்ணா கீதையில என்ன சொல்றான்? இது முழுக்க முழுக்க போறது ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மாத் குருதே. பஸ்மாத் குருதே, பஸ்மாக்கிறது நெருப்பு. அது ஞான தீ என்றதுனால எல்லா விதமான கர்மாவையும் எல்லா விதமான பாப புண்ணியத்தையும் உனக்கு அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கிறதோ சஞ்சீத கர்மம் உட்பட எல்லாத்தையும் பொசுக்கி ஆக்கிறது. ஏன்னா சஞ்சீத கர்மம் இருக்கிற வரைக்கும் பர்த் டெத்து, டெத்து பர்த் ரெண்டு கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த மூலம் நம்ம உத்தண்டி கேம்ப் போனோடனே செடி ஒரு செடி ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் உடச்சு கடிச்சிட்டு அது இதெல்லாம் போய் எல்லாத்தையும் பாதி கொஞ்சம் மாதம் விட்டு வச்சிருக்கோம். இப்ப ஒரு வாரத்துல துளுர் எல்லாம் வந்துருச்சு, பியூட்டிஃபுல்லா திருப்பி டெவலப் ஆயிடுச்சு. ஏன்? அந்த கிளை இருக்கிறது, வேர் இருக்கிறது. வேறு கிளை இருக்கிற வரைக்கும் துளுக்கும். சஞ்சீத கர்மா அந்த வேர் இருக்கிற வரைக்கும் உனக்கு பர்த் டெத் இருக்கும். பர்த் டெத் இருக்கும், சம்சார பிறவி கடல் இருக்கும். பிறவி கடல் இருக்க வரைக்கும் பக்கத்து வீட்டுல நம்மள திட்டின்னு இருப்பான். அது நமக்கு சம்சாரம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், எதிராக துக்கம் இருக்கும். அதனால அதை எடுக்கிறதுக்கு தத ஏவ சம்ஸ்மிருதி. தவ ஏவ சம்ஸ்மிருதினா இந்த இதற்கு ததையவ. ததையவனா அந்த பிறவி பெருங்கடல் நோய் தான் நோய். அது தயோகோ விவேக. தயோக விவேகனா, தயோகனா ரெண்டு என்ன இருக்கிறது? ஆத்மா அனாத்மா விவேக. விவச்சனம் பண்ணணும், பிரிச்சு பார். எதனால பிரிச்சு பார்த்து அதனால என்ன பண்ணணும்? போதோவன்னிகி. போதோவன்னிகினா அந்த ஞான தீயினால அது ரெண்டு இருக்கிறத பொசுக்கி அஜ்ஞானத்தினால, அஜ்ஞானன்றத இந்த ஞான இது ஃபயர், ஞான தீ. போத அக்னினா வன்னிகின்னு சொல்றார, ஞான தீன்னு சொல்ற. ஏன் ஞான தீன்னு சொல்றாருன்னா பின்னாடி அஜ்ஞான காரியம் சமூலம் பிரதயே. பிரதஹேத்னா எரிக்கிறது, சமூலம் வேரோட எரிக்கிறது. வேறு மண்ணு இல்லாம அடியோட துப்புரவா எடுக்கிறது முழுக்க. எத? அஜ்ஞான காரியம். அஜ்ஞானம் பிளஸ் அஜ்ஞான காரியம். அஜ்ஞானம் பிளஸ் அஜ்ஞான காரியம். அஜ்ஞானத்தையும் அஜ்ஞானத்து மூலமா வந்த காரியத்தையும் இது வேரோட இருக்கிறது. அஜ்ஞானம்ன்றது என்ன? இக்னோரன்ஸ். அது காரணம். அந்த இக்னோரன்ஸ்னால வந்திருக்க தேக அபிமானம்ன்றது காரியம். ஓகே, என்னுடைய செல்ஃப் பத்தி தெரியாம இருக்கிறதுனால இருக்கிறது எதுவோ அது இக்னோரன்ஸ். செல்ஃப் நாலேஜ் இல்லாதது, என்னை பத்தி தெரியாதது எது இருக்கிறதோ அது இக்னோரன்ஸ். சோ இந்த ரோப் ஸ்னேக் ஒண்ணு. செகண்ட் அந்த ரோப் ஸ்னேக் இல்ல ரோப்புன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு ரோப்ப பத்தின ஞானம் தெரியாதனால ரோப்பு ஸ்னேக் வந்திருக்கிறது. அந்த ஞானம். அப்ப இக்னோரன்ஸ் அந்த மூலம் தெரியாதனால இக்னோரன்ஸ் இருக்கிறது. அதனால என்ன இருக்கிறது? அத்தியாசம் வந்திருக்கிறது. அப்ப தேக அபிமானம் என்றது அத்தியாசம். இக்னோரன்ஸ் என்றது ஆத்ம ஞான செல்ஃப் நாலேஜ். நான் யாருன்றது தெரியாம இருக்கிறது அஜ்ஞானம். நான் யாருன்றது தெரியாதனால நான் எதையோ நான் சொல்லிட்டு அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கேன். அத்தியாசம் மீன்ஸ் எரர்.
எரர், மிஸ்டேக். எதனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கிறது? அஜ்ஞானத்தினால. அஜ்ஞானம் எதனால வந்திருக்கு? ஆத்ம அபாவா. சோ என்ன பத்தின விஷயம் தெரியாதனால வந்திருக்கிற விஷயம். அப்ப பூர்ணத்துவ ஞானம் அபாவா, பூர்ணத்துவ அத்தியாசா. பூர்ணத்துவ ஞானம் அபாவா, பூர்ணத்துவ ஞானம் அத்தியாசா. அபாவாத்துனா இல்லாதது. பூர்ணத்துவ ஞானம் இல்லாதனால பூர்ணத்துவ அத்தியாசம், பூர்ணத்துவ மேல இருக்க எரர், மிஸ்டேக் வந்திருக்கிறது. இதுதான் ப்ராப்ளம். உன் ப்ராப்ளம் என்ன? இதுதான் ப்ராப்ளம். உன் ப்ராப்ளம் உனக்கு தேக அபிமானம் இருக்கிறது. இது நீ இல்ல, நீ ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். அதனால மெடிசன் ஞானம், ரோகம் நோய், டிசீஸ் ஆத்மானாத்மாவை கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ்கன்செப்ஷன் இருக்க அத்தியாசம். அதுதான் இது வியாதி. மெடிசன் அது போக்குறதுக்கு இக்னோரன்ஸ் நீங்கணும். அப்பதான் அந்த நோய் போகும். அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கணும். அந்த மெடிசன் ஞானம். ஓகே. சோ வியாதி, டூ டைப் ஆஃப் வியாதி. ஆதி வியாதி, ஆதி வியாதி. ஓகே. ரோகம் டூ டைப். வியாதின்றது பிசிக்கல் லெவல் இருக்கிறது வியாதி, மென்டல் லெவல் இருக்கிறது ஆதி. இப்ப சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வியாதி மாத்திரம் இருக்கும், ஆதி இருக்காது. என்ன? இப்ப குழந்தைகளுக்கு வயிற்று வலியா முதுகு வலியா ஏதோ தோணுச்சுக்கோ, முதுகு வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த லெவல் போல. அப்போ குழந்தைக்கு ஏதாவது டிசீஸ் ஐயோ அம்மா என்ன கஷ்டப்படுவாளோ, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாளோ, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்ன ஆகுமோ, மெடிக்கல் சார்ஜ் என்ன ஆகுமோ, அந்த விசாரம் எல்லாம் குழந்தைக்கு இருக்காது. அது பெற்றோர்களுக்கு வேணா இருக்கும். அந்த சம்சாரம் இருக்க, அதுக்கு பேரு ஆதி. இந்த வியாதிய வேதாந்த சரி பண்ணாது. அந்த ஆதி இருக்கு பாரு, அந்த டிசீஸ் தான் கியூர் பண்ணும் வேதாந்தம். மனசில் இருக்க சம்சாரம், மனசில் இருக்க நோய், மனசில் இருக்க இன்செக்யூர், அதெல்லாம் போக்குறது வேதாந்த சாஸ்திரம். டிசீஸ் கியூர் பண்றது. ஓகே. அப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் ஆத்ம ஞானம், செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அத்தியாசா. இப்ப இந்த கடைசி ஸ்லோகத்துல முதல் லைன்ல நம்ம சொன்னது அஜ்ஞானம். அஜ்ஞான யோகா பரமாத்மனஸ்தவ பந்த ஏவ ஸ்மிருதி அப்படி சொல்றது. செகண்ட் என்ன சொல்றது? அத்தியாசம். அதனால என்ன ஆயிடுறது? சோ பந்தம் நமக்கு ஹெனாத்ம பந்தஸ்துவ ஏவ சம்ஸ்மிருதி, நமக்கு தேக அபிமானம் வந்துடுத்து. முதல் லைன்ல இக்னோரன்ஸ், செகண்ட் லைன் அத்தியாசத்தை பத்தி சொல்லி, மூணாவது லைன் ஞானத்தை பத்தி இந்த சங்கரர் சொல்லி முடிக்கிறார். ஓகே. சோ இது இந்த கியூர் பண்றது மெடிசன். இந்த சிஸ்டம் இருக்கிறத அவர் வியாதிக்கு மருந்து கொடுத்து அது உள்ளார மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் எடுக்கும் போது சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். இப்ப ஆபரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆபரேட் பண்ணும்போது எடுத்தோடனே நீ ஓபியில போய் ஜாயின் பண்ணி ஆபரேட் பண்ண தியேட்டர் கூட்டிட்டு போக மாட்டாங்க. உடனே டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்டும் பண்ணுவாங்க. உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு யோகியதை இருக்கா இல்ல? அங்கேயும் யோகியதை தான் வருது பாருங்க. யோகியதை எங்கே விடாது போல இருக்கு. அதற்கான தகுதி பாடி தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் வந்த பிறகு ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ஆபரேட் பண்ண மாட்டாங்க, டேட் தள்ளி போடுவாங்க. புரியுதா? ஏன் 10 வருஷம் தள்ளி போட்டிருக்குன்னு? மேக்சிமம் நீ நாளைக்கே கூட மோட்சத்துக்கு ஆளா. அதனால இந்த மெடிசன்ஸுக்கு எடுத்துக்கிறதுக்கு, ஞானம் எடுத்துக்கிறதுக்கு சம் டேஸ் ஆகும். ஏன்னா ஞானம் ஞானமாகறதுக்கு ஒரு க்ஷணம் தான். ஞானம் ஞானமாகறதுக்கு ஞானம் 2 4 புரியறதுக்கு அதுக்கு ஒன்னும் பெருசா வெயிட் எல்லாம் பண்ண வேண்டாம். மெடிடேஷன் பண்ண வேண்டாம். 2 + 2 4. நான் மெடிடேட் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுனால ஜபம் பண்ணனால 4 வரும். நோ, அது 2 + 2 4 காதல கேட்கும் போது 4. அது ஞானம். ஆனா குழந்தைக்கு 2னா என்னன்னு தெரியணும், 1னா என்னன்னு தெரியணும், 4னா நம்பர் தெரியணும். இந்த நம்பர் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அது கண்டுபிடிக்கும். அது ஞானம். ப்ரிப்பரேஷன். So anything preparation and cure. அதனால
சோ ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் அண்ட் கியூர். அந்த கியூர் தான் இந்த ஞானம். இந்த ஞானம் சொன்ன பிறகு சிஷ்யன் இப்படி பாக்குறா, ஓ குரு, நீங்க புதுசு புதுசா நிறைய வார்த்தை சொல்றீங்க. ஆத்மானா என்னது, அனாத்மனா என்னது, விவேகனா என்னது, என்னது அடுத்த வகுப்புல கேட்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.